GT Holidays, South India's #1 travel brand presents something special with Suhasini, powered by Advanced Grow Hair and Glow Skin Clinic, India's leading hair and skin clinic. Associate sponsors, Zebronics, always ahead. படமா வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஃபிலிம் இது. இந்த ஷார்ட்டை திருப்பி எப்போ பார்ப்போன்ற அந்த ஒரு இதுவும் இருந்து. ஸோ இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் கொஞ்சம் நியூ டு தமிழ் சினிமா. முன்னாடி ஷூட் பண்ணாத லொக்கேஷன்ஸில் போய் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம், அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு இருந்தீங்களா ஸ்க்ரீனில்? இல்லை மற்றவங்க ரியாக்ஷன் எப்படி? நான் மற்றவங்க ரியாக்ஷன் தான் பார்த்தேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு 40-50 டைம்ஸ் நாங்கள் பார்த்துட்டே தானே இருப்போம். விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஸோ ஆடியன்ஸோட இன்வால்மெண்ட் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் லான்ச் அப்போலேருந்து வர்றது அதுதான் ட்ரெண்டா? இல்லை மேம், ஃபர்ஸ்ட் லுக்லேருந்தே இல்லை. ஃபர்ஸ்ட் லுக்லேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க, ஃபேன்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஃபீட்பேக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஸோ இத்தனை பேர், பிரபுதேவாவும் இருக்காரு, ஜெயராமும் இருக்காரு, இவரும் இருக்காருன்றப்போ இல்லை. அண்ட் ஐ திங்க் விஜய் சார் ஆல்சோ டே ஒன்னே எனக்கு விஜயகாந்த் அவர் வந்து உங்கள் படத்தில் இருக்காரு. இப்போ வந்து டிஜிட்டலாக இருக்காரு. பட் அவர் வந்து ரியல் ஃபார்ம்லேயே இருந்திருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்குமா? எப்படின்னா வந்து ஐ திங்க் ஸோ இன்னைக்குலேருந்து 4 days வரைக்கும் கூட இன்னும் சோஷியல் மீடியாவில் வந்துட்டே ஆமாம் முடியுமா? Hola! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. India's leading hair and skin clinic. Advanced Grow Hair and Glow Skin Clinic. இப்போது உங்கள் ஹோம் ஆகும் ஹோம் தியேட்டர் ஜெப்ரானிக்ஸ் உடன். ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் பார்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ். ஹலோ எவ்ரிவன். என்ன மாதிரியே தமிழ்நாடு மொத்தமும், ஆர் ஷுட் ஐ சே சவுத் இந்தியா மொத்தமோ ஆர் இந்தியா மொத்தமும், ஓவர்சீஸ் கூட எல்லாருமே ரொம்ப ஆவலோட, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபிலிம் தான் GOAT, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கோட் அப்படின்னு சொல்லணுமா? we're all looking really forward to that film. அந்த ஃபில்மோட ப்ரொடியூசர், அதுவும் ஒரு பாஸ் லேடி, இன்னைக்கு நம்ம கூட பேச வந்திருக்காங்க. இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் பிகாஸ் இத்தனை பேர் எதிர்பார்க்குற ஒரு ஃபிலிமோட அந்த டாப் ஹெல்மில் ஒரு லேடி இருக்காங்க அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படின்றப்போ விமென் அப்படின்னு நினச்சாலே ஒரு பெருமையாக இருக்குது. அர்ச்சனா கல்பாத்தி இஸ் ஆர் கெஸ்ட். வெல்கம் டு அவர் ஷோ. ஐ எம் so glad that you have agreed to come. நேற்றுக்கு தான் படம் பார்த்துருக்கீங்க, ஓவர்சீஸ்க்கு எல்லாம் பிரிண்ட்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணியாச்சு, அப்படியே எங்களுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மை ப்ளஷர். ஐ லவ் யுவர் ஷோ அண்ட் ஐ லவ் யூ as an actor and you're an inspiration. So my pleasure to be. Thank you so much. 25 years AGS. Yes. அது 25th film. 25th film. It's as good as 25 years because it's a silver jubilee for you. Congratulations. Thank you. And 25th film GOAT. Yeah. அது எப்படி சொல்லணும்? கோட்னு சொல்லணுமா, GOAT சொல்லணுமா? கோட் தான். கோட் தானா? கோட், யா. ஓகே. எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? இட்ஸ் மோர் தென் எக்ஸைட்மெண்ட். ஒரு அந்த எக்ஸாம் எழுதி பேப்பர் சப்மிட் பண்ணியாச்சு. ஐம் வெயிட்டிங் ஃபார் த மார்க்ஸ். ஸோ அந்த ஒரு ஆன்டிசிபேஷன் இஸ் மச் ஹையர் தேன் த எக்ஸைட்மெண்ட். இது வந்து முதல் தடவையாக நீங்கள் எக்ஸாம் எழுதலையே, 25 படத்துக்கு எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஸோ அதனால வெட்டரன் தான். ஸோ எப்படி போர்டு எக்ஸாம் மாதிரி? போர்டு எக்ஸாம் மாதிரி. ஏன்னா பட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிளாஸ் ஃபஸ்ட் வர்ற ஒரு பொண்ணு ஆர் ஒரு ஃபேமிலி வந்து போர்டு எக்ஸாமுக்கு கவலைப்படக்கூடாது. ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி 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 பெஸ்ட். நீங்கள் ஒரு பக்கம் கோட் மாதிரி ஒரு ஃபிலிமும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பக்கத்துலேயே டிராகன் மாதிரி இன்னொரு ஸ்மாலர் பட்ஜெட் ஃபிலிமும் பண்ணுறீங்க. எதில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும், எதில் உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும், இல்லை ஈக்குவலாக இருக்குமா, எப்படி இருக்கும்? எவ்ரி ஃபிலிம் இஸ் லைக் அ பேபி இல்லையா? அதனால வந்து ஸ்மால் பிக்குன்னு அப்படி பார்க்கல. பட் ரைட் நவ் இந்த டைமில் ஐ திங்க் கோட் நீடட் மை அட்டென்ஷன் லிட்டில், கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ப்ரமோஷன்ஸ், டெலிவரி அந்த ஸ்பீடில் இருக்கும். ட்ராகன்லேயும் அந்த ஸ்கிரிப்ட் டைமில் கேட்குறது, அந்த அந்த ப்ராஜெக்டை வந்து காயின் பண்ணும்போது லாட் ஆஃப் இது. ஆனால் ஒரு 10 days ஷூட்டிங் நான் போகல. ஸோ தட் இஸ் ப்ராப்ளி அ லிட்டில் இது. பட் ஐ ஸ்டார்ட் கோயிங் நவ் ஆஃப்டர் திஸ் இஸ். எவ்ரிடே இருப்பீங்களா ஷூட்டிங்கில்? எஸ். சிச்சோ, உங்களுக்கு கற்றுக்கணும். நான் வந்து மெட்ராஸ் டாக்கி ஷூட்டிங்க்கு நான் எவ்ரிடேலாம் போக மாட்டேன், எப்போ தான் போவேன். ஸோ ஐ திங்க் உங்களோட சின்சியாரிட்டியை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நான். நோ, ஐம் ஆல்சோ, நான் வந்து அப்பா இஸ் த ப்ரொடியூசர் இல்லையா? ஸோ ஐ ஒர்க் ஃபார் ஹிம். ஸோ என்னோட ரோல் இஸ் ஆக்சுவலி பீயிங் ஆன் த செட் அண்ட் என்ஷோரிங் தட்
the production runs smoothly and பட் இப்போ அப்பா பேரே வெளியிலே வருது இல்லையே, எல்லாமே அர்ச்சனா தான், ஃபுல்லா அர்ச்சனா தான், ஆல் இன் ஆல். ஏதாவது நடக்கணும்னா அர்ச்சனாவை தான் பிடிக்கணும், அப்படிதானே இருக்கு. because I probably can access him and get approval. அதுக்காக தான் இருக்கும். Yeah. ஓகே. ஸோ இப்போ இப்போ நீங்க நேத்திக்கு தான் படம் பார்த்துருக்கீங்க, விஜய் பார்த்துருக்காரு, அப்பா பார்த்துட்டாரா? Yeah. அப்பா பார்த்தாரு, நீங்க பார்த்துருக்கீங்க. ஒருத்தரோட ரியாக்ஷனும் எப்படி இருந்தது? I think all of us are very excited, happy. ஏன்னா இந்த என்டையர் ஜேர்னியே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா சார் இஸ் கோயிங் டு டேக் அ ஸ்மால் பாஸ் இல்லையா. ஸோ அந்த ஒரு இமோஷன் ஆல்சோ வாஸ் ரன்னிங் த்ரூ த செட், த்ரூ த ஷூட். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த ஷார்ட்டை திருப்பி எப்போ பார்ப்போன்ற அந்த ஒரு இதுவும் இருந்து. ஸோ இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் படமாக வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஃபிலிம் இது. அண்ட் கொஞ்சம் நியூ டு தமிழ் சினிமா. அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸ் முன்னாடி ஷூட் பண்ணாத லொக்கேஷன்ஸில் போய் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம், அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து when the value of production is the scope to spend வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா it is always exciting for a production. இதுதான் ட்ரூவா, the more money you spend, the more money it will get, or the more reach it will. அதுதான் இப்போ அதுதான், that is the norm. பட் டேஸ்ட்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். தட் ஐ திங்க் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணணும். அங்கே தான் வந்து இட் இஸ் த ஜாப் ஆஃப், தட் இஸ் மை ஜாப் டு மேக் ஷுர் தட் த ஸ்பெண்ட் இஸ் டன் வேர் ஆடியன்ஸஸ் கேன் சி. அண்ட் சம்டைம்ஸ் த ஸ்பெண்ட் இஸ் டன் வேர் ஆடியன்ஸஸால் கண்டுபிடிக்கக்கூடாது. அதை வந்து ஷுட் நாட் ஸ்டாண்ட் அவுட் சேயிங் இங்கே ஃப்ளாஷியாகவும் அது இருக்கக்கூடாது. அந்த பேலன்ஸ் தான் அது. ஸோ யாருக்கு வந்து படம் பார்த்த உடனே நவரசமும் வந்தது, யார் சட்டிலாக ரியாக்ட் பண்ணாங்க, யார் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ரியாக்ட் பண்ணாங்க? அப்பா சட்டிலாக தான் பண்ணுவார். பிகாஸ் ஹீ வில் ஆல்வேஸ் டெல் அஸ் ஆல் தி திங்ஸ் தட் ஒர்க், ஆல் தி திங்ஸ் தட் டிட் நாட். ஏன்னா அவர் வந்து டபுள் பாசிட்டிவே பார்த்துருவார். ஸோ தட் வி வில் நோ என்ன ஃபீட்பேக், என்ன பண்ணணும் அப்படின்றது. ஐ திங்க் மை ஃபேமிலி வந்து வர் குவைட் எக்ஸைட்டட். என்னோட பையன் வந்து ரொம்ப எக்ஸைட்டட். I think when he saw it, he really loved the film. ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு இருந்தீங்களா ஸ்க்ரீனில், இல்லை மற்றவங்க ரியாக்ஷன் எப்படி? நான் மற்றவங்க ரியாக்ஷன் தான் பார்த்தேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு 40-50 டைம்ஸ் நாங்கள் பார்த்துட்டே தானே இருப்போம். அதனால மற்றவங்க ரியாக்ஷன். விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? சார் வாஸ் சிட்டிங் இன் தி அதர் ரோ. ஸோ வெளியில் வந்தோடனே என்ன சொன்னார்? he was very happy with us. ஹாப்பி, அவ்வளோதான். He was happy for the team. தெரியும். He was happy for the team. And ஜென்ரலாகவே வந்து ஒரு செட்டாகவே ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள். இந்த படம் பண்ணுற அந்த ப்ரெஷர், அந்த ஸ்ட்ரெயின் வந்து வாஸ் தேர் ஒன்லி ஃப்ரம் அ எக்ஸிக்யூஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட். பட் இமோஷ்னலி ஆல் ஆஃப் அஸ் வர் ஆன் அ ஹை ஆல் த டைம். ஏன்னா சீன்ஸ் வர் ஒர்க்கிங். நாங்கள் நினச்சதை வந்து எங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஏன்னா ஒரு ஸ்கெடியூல் பிரேக் இல்லாமல் போகும்போதோ யூனோ அந்த difficulty when you make a big film with so many artists, coordination, dates, weather, foreign locations. And இங்கே வந்து ஒரு 5 லொக்கேஷன் அவுட் சைட் ஆஃப் இந்தியா போய் ஷூட் பண்ணியிருக்கோம் வித் அ பிக் க்ரூ. அண்ட் எல்லாமே ப்ரிடாமினென்ட்லி ஆக்ஷன் சீக்வன்சஸ். ஸோ அந்த ஆக்ஷன் டைரக்டர்ஸே வந்து திலீப் மாஸ்டர் வாஸ் ஒர்க்கிங் வித் ஆக்ஷன் டைரக்டர்ஸ் ஃப்ரம் ரஷ்யா, ஃப்ரம் தாய்லாந்து, ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ அந்த ஜோனில் வந்து போய் ஆஃப்ரிக்கா, அந்த ஸ்கேல் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ஏன்னா பிகில் வந்து ஒரு வேறு ஸ்கேலில் இருந்தது அது. பட் இட் வாஸ் ஸ்டில் ஷார்ட் இன் இந்தியா இன் அ செட். அந்த மாதிரி தான் பண்ணோம். பட் இங்கே வந்து கொலாபரேட்டிங் வித் லாட் ஆஃப் அதர் டெக்னீஷியன்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் எனக்கு ரொம்ப அது சேலஞ்சிங்காக இருந்தது அண்ட் எக்ஸைட்டிங்காகவும். நான் கேள்விப்பட்டேன் இந்த செட்டில் எல்லாம் ரொம்ப சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஒரே ஒரு ஆள் தவிர சீரியஸாக இருப்பாங்களாமே ஒரு ஆள். அது யார்? அது நான் தான். நீங்கள் தானா? ஏன் அவ்வளோ சீரியஸ்? ப்ரெஷர் ஆஃப் சி ஒரு ப்ரொடக்ஷன் போது ஏதாவது அவங்களுக்கு தெரியாது வாட் இஸ் கோயிங் ராங் பிஹைண்ட்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஃபயர் ஃபைட்டிங் மோட்லேயே தான் நாங்கள் இருந்துகிட்டே இருப்போம். ஏன்னா ஏதாவது ஒரு காஸ்டியூம் வந்திருக்காது, ஏதாவது ஒரு ப்ராப் வந்து ஒழுங்காக வந்திருக்காது, கண்டினியூட்டியில் ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ இந்த பக்கிங்ஹாம் பேலஸில் இருக்கிற அந்த கார்டை வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை யாரும் சிரிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க? இல்லை அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுன்னு விபி சம்டைம்ஸ் வில் ஆஸ்க் மீ டு காம் டவுன் லிட்டில் பிட். அவர்தான் காம் டவுன்னா நீங்கள் காம் டவுன் ஆகிடுவீங்க. பட் இஸ் ஸோ ஃபனி இல்லை? யா, ஹி ரியலி இஸ். தட் ஹெல்ப்ஸ்ல. இட் சார்ட் ஆஃப் டிஃப்யூசஸ் த சிச்சுவேஷன். அவரை வந்து விபின்னு தான் கூப்பிடுவீங்களா எல்லாரும்? ஆமா, நைஸ் நேம். விபி தான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் எந்த ஸ்டேட்டு எந்த கண்ட்ரி தெரியாது, பட் எனிவே கோட்டுக்கு அவர் தான் வைஸ் பிரசிடென்ட். நீங்கள் சொன்னீங்க விஜய்க்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் பிகாஸ் ஒரு பாஸ் எடுத்துக்க போகிறாரு அவர் அரசியலுக்கு என்டர் பண்ணுறதுனால அப்படின்னு.
ஸோ பிகில் விஜய்க்கும் கோட் விஜய்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்க நீங்கள் செட்ஸில் அவரோட ஆட்டிடியூடில்? சுத்தமாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் ஐ ஹவ் நோன் சர் ஃபார் சம் டைம் நவ். இல்லை, அதே விஜய் சார் தான். அதே கமிட்மெண்ட், அதே பங்க்சுவாலிட்டி, அதே டிசிப்ளின். கமிட்மெண்ட் டு த கிராஃப்ட் ரொம்ப ஹை சருக்கு. அது ரொம்ப ப்ரிப்பேர்டாக வருவார். ஸோ எவ்வளோ ஒரு படத்துக்கு முன்னாடி எவ்வளோ தடவை வந்து நீங்கள் வந்து விஜய் அவர்களோட வந்து டிஸ்கஷன் வச்சுப்பீங்க? ஆர் இன்பிட்வீன் கூட அவருக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பீங்களா? ஆமாம், நான் சருக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா ஹீ லைக்ஸ் டு நோ வாட் இஸ் ஹேப்னிங், என்ன பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஸோ எப்போவுமே வந்து லைக் ஆக்சுவலி நாங்கள் படம் பண்ணலான்னு டிசைட் பண்ண அப்புறமாவே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் நிறையா கேட்டோம். அண்ட் அப்போ தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கும் போது தான் விபி ஹேட் கிவன் சர் த லைன். எனக்கும் வந்து மாநாடுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு, விச் இஸ் வாட் பிகேம் கோட். ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் வி ஹேட் அபவுட் 4 months டு டெவலப் இட் இன்டு அ ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளே. பட் இட் இஸ் அ டைட் ஸ்கெடியூல். ஏன்னா எங்களுக்கு வந்து ஐடியா வாஸ் டு ரிலீஸ் இட் திஸ் இயர். ஒரு ஸ்கிரிப்டை ஃபார்ம் பண்ணி டெவலப் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணணும் இன் சோ மெனி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். ஸோ ஒரு மாதிரி பார்ட்டாக பண்ணும். விஜய் அப்ரோச் பண்ணும்போது அவர் இந்த பாஸ் எடுத்துக்கு போகிறாரு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அது அப்பாவுக்கும் அவருக்கும் நடந்த டிஸ்கஷனாக இருக்கலாம். ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு முதல்லயே படம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கொடுத்துருந்தாரு? ஐ ஹாவ் டு ஆஸ்க் ஹிம். ஏன்னா எனக்கு வந்து ஐ வாஸ் டோல்ட் இதெல்லாம் நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம் ஷூட்டு அப்படின்றது தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ மை ஜாப் வாஸ் டு ஃபைண்ட் ஆர் காயின் அ குட் கெட் அ ப்ராப்பர் ஸ்டோரி. அப்போ இவர் வந்து அரசியலுக்கு வரப்போறாங்கிறது ஆடியன்ஸ் மாதிரி உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்ததா? இல்லையா? தெரிஞ்சுது, ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. விஜயகாந்த் அவர் வந்து உங்கள் படத்தில் இருக்கார். இப்போ வந்து டிஜிட்டலாக இருக்கார். பட் அவர் வந்து ரியல் ஃபார்ம்லேயும் இருந்திருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்குமா? அவரை வந்து காஸ்ட் பண்ணலான்னு நினச்சிங்களா? அவர் காஸ்டிங் இல்லை மேம். எப்படின்னா வந்து ஐ திங்க் விஜய் சாருக்கும் அவருக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதே மாதிரி ஐ திங்க் விபி சார் ஆல்சோ ஹேஸ் அ வெரி க்ளோஸ் அசோசியேஷன் வித் ஹிம் அண்ட் த ஃபேமிலி. எனக்குமே அவங்க படங்கள் பார்த்து தான் நம்ம எல்லாருமே வளர்ந்துருக்கோம். ஸோ அது இருக்குது. ஸோ இந்த படத்தில் அந்த ஸ்கிரிப்டில் ஒரு மொமெண்ட் இருக்குது வேர் அது மாதிரி ஒரு ஸ்டார் ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ நாங்கள் ஐடியா என்ன வச்சுருந்தோன்னா அதை அண்ட் இப்போது ஏஐ வந்து ரொம்ப வந்திருக்கு. லைக் அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் யூஎஸ்க்கு போய் நிறையா ஸ்டூடியோஸோடு பேசும்போது இது ஒரு ஜேர்ம் ஆஃப் அன் ஐடியா. இது மாதிரி வந்து ஒரு பர்சனை க்ரியேட் பண்ண முடியுமா, கம்ப்ளீட்டாக அதை வந்து க்ரியேட் பண்ண முடியுமா? தே செட் எஸ், பட் யூ ஹேவ் டு ஷூட் இட் ஃபர்ஸ்ட். அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா அது ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் மேக்ஸிமம் டைம் எடுக்கும் அப்படின்னு வி செட் வாட் நம்ம கேப்டன் பண்ணலாம், பண்ணிவிட்டு அதை போய் அவருக்கு போட்டு காமிச்சா அதை வந்து அவரோட பிளெஸிங்ஸ் வாங்கலான்றது தான் வாஸ் தி இன்டென்ட். ஸோ நாங்கள் முதலே அது ஏற்கனவே ஷூட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கையும் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். தென் அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் ஹேப்பன், ஸோ ஹீ குட் நாட் see it. பட் இல்லாட்டா அவர் பார்த்து அவரோட அப்ரூவலோட தான் இட் வாஸ் we were planning to surprise him with it. அந்த போர்ஷன் எப்படி வந்திருக்கு? ரொம்ப ஐ லவ்ட் இட். அது வந்து கண்டிப்பாக தியேட்ரிக்கலி இட் வில் பி அ ஹை தான். சரி, இப்போ வந்து பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, ஜெயராம் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. யார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிங்க? பிகாஸ் ஒருத்தர் ஆரம்பிச்சாதான் அப்படி தொடரா அப்படி போகும். ஃபர்ஸ்ட் பர்சன் வாஸ் பிரசாந்த் சார். பிரசாந்த் தான் ஃபர்ஸ்ட். பிரசாந்த் சார் வாஸ் தி ஃபர்ஸ்ட். அவரோட இப்போ சக்சஸ் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்தகன் வெரி ஹாப்பி ஃபார் him and he is one of the nicest artists I've met and stars I've met. ரொம்ப understated. அந்தகன் வேற ப்ரொடக்ஷன்ல ரொம்ப நாளா இருந்தது, ரிலீஸ் ஆகாம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிச்சு. யூசுவலி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஃபிலிம்லாம் இருந்ததுன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்பாங்க. பட் அதை மீறி அந்த படம் வந்து மக்களால் பெரிய வரவேற்பு பெற்ற அந்த படம். ஸோ எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அது எங்களுக்கு அவர் படத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் மேம். ஏன்னா இட்ஸ் அ வெரி அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் வந்து there are so many twists and turns. விபி வந்து எங்கள் எல்லாரையுமே வந்து he's asked us not to talk about any character, any artist, but அவரோட ரோல் he really brings so much to the screen, that energy, the presence is there. அண்ட் அது வந்து இம்பார்ட்டன்ட். மோகன் அவர் வந்து ஆன் இஸ் ஓன் 1 or 2 ஃபிலிம்ஸ் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அவரோட கம்பேக் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து இது மாதிரி தான் இருக்குது. ஸோ மோகன், ஹவுஸ் இட் டு ஹேவ் ஹிம்? பிகாஸ் அவர் சோலோ ஹீரோவாக இருந்தது தான், 2 ஹீரோவோட கூட இருந்ததில்ல. அவர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அவர் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணார்? இஸ் வெரி ஸ்வீட். எங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறேனே, எங்களுக்கு வந்து எந்த ஆக்டர் ஒரு ஆர்டிஸ்டோடையும் வி ஹேட் நோ யாருக்குமே அந்த பெரிய அவங்கெல்லாம் அண்ட் தேவர் ஆல் மெகா ஸ்டார்ஸ்
Mohan sir at that point was at a peak. I think they used to call him like எல்லா படமே 100 நாள் அந்த மாதிரி ஒரு zone. My mother was the most excited when I said Mohan sir is acting in the film because I think they all grew up watching Manuragam and அந்த zone-ல இருந்தது. So it was beautiful and என்ன performers, I think அதுதான் from behind the camera தான் நாங்களாம் இருக்கோம். So when we see them perform அந்த star presence with all of them in the same frame. ஸோ இத்தனை பேர் பிரபுதேவாவும் இருக்காரு, ஜெயராமும் இருக்காரு, இவரும் இருக்காருன்றப்போ ஒரு ப்ரொடியூசராக உங்களுக்கு வந்து இன்னும் அட்டென்ஷன் கொடுத்து எல்லாரும் அதே ஹாப்பின்னு பார்க்கணுன்னு இருந்ததா இல்லை தேவர் ஜஸ்ட் ஜெல்லிங் இருந்தாங்க? இல்லை, அண்ட் ஐ திங்க் விஜய் சார் ஆல்சோ டே ஒன்னே எனக்கு பர்சனலாக கூப்பிட்டு ஹி செட் எல்லாரும் பெரிய ஸ்டார்ஸ்மா, மேக் ஷூர் தட் எனக்கு என்ன பண்ணுறீங்களோ சேம் திங் ஹேஸ் டு பி. அதே மாதிரி தான் வி ட்ரீட்டட் எவ்ரி ஒன் இன் த சேம் வித் த சேம் அமௌண்ட் ஆஃப் லவ், சேம் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட். தேர் இஸ் நோ எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை மேம். அது அண்ட் அவங்களுமே வந்து அவங்க தே ஓன் த ஃபிலிம். ஸோ டேட்ஸாக இருக்கட்டும், கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், அண்ட் சின்ஸ் நானும் அங்கே செட்டிலே இருக்கும்போது ஏதாவது வந்து ஒரு லைக் ஐ திங்க் தாய்லாண்டில் ஒரு போர்ஷனில் இருக்கும்போது இட் சடன்லி ஸ்டார்டட் ரெய்னிங், ஷார்ட்டே வைக்க முடியல. அது மாதிரி இருக்கும்போது நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு நிறைய ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு ஷார்ட் கூட எடுக்க முடியலன்னா யூ நோ ஹவு தட் இஸ். பட் தேவர் ஆல் லைக் தேவர் ஆல்மோஸ்ட் ட்ரீட்டிங் மீ லைக் அ சைல்ட், சேயிங் கவலைப்படாத. பிரபு மாஸ்டர் would be like I was talking about the next schedule. So he was telling me வந்து நீ ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கோ ஒரு ப்ரொடக்ஷன் ஓவர்சீஸில் போகும்போது. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே இமெயிலில் நோட் பண்ணிப்பாங்க. நிறையா எனக்கு வந்து they would give me, Mohan sir would be like, நீ வந்து ஜப்பான், we were looking at Japan also for one of the possible countries. அப்போ he said வேணும்னா நான் கனெக்ட் பண்ணுறேன், I know someone. இது மாதிரி தான் ரொம்பவே they sort of just accepted us also as part of them and we became like a full unit. சரி, ஒரு டைரக்டரும் ஒரு ப்ரொடியூசரும் சேர்ந்து ஒரு மல்டி ஸ்டாரராக நிறைய பேரை கொண்டு வருவோம் அப்படின்றப்போ அவங்க ரெண்டு பேரும் டிசிஷன் எடுப்பாங்க, ஓகே. பட் இப்போ வந்து ஒரு பெரிய ஹீரோ இருக்கிறதுனால அவர்கிட்டையும் கொண்டு போய் டிட் யூ ஹேவ் டு கெட் ஹிஸ் அப்ரூவல், இவரை போடுறோம் அவரை போடுறோன்னுட்டு? அப்ரூவல்னு சொல்ல மாட்டேன், பட் நாங்கள் கதை சொல்லும் போதே இவங்க தான் ஐடியான்னு அது மாதிரி தான் வி வில் கதை சொல்லும் போதே இந்த ரோலுக்கு பிரசாந்த், இந்த ரோலுக்கு மோகன், இந்த ரோலுக்கு பிரபுதேவா, இந்த ரோலுக்கு ஜெயராம்னு தெரியும் அவருக்கு, அவேர் தான். அட்லீஸ்ட் he had one or two options because you also have to understand availability of dates, what their availability is, and we were very very clear. எங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த படத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த டைமில் ஆரம்பிச்சு இந்த டைமில் ஷூட்டிங் முடியணும். அது வந்து எங்களுக்கு ஏஜிஎஸ்ல அந்த டிசிப்ளின் வந்து, ஏன்னா அப்பா பிலீவ்ஸ் இன் த டிசிப்ளின். ஹி சேஸ் தட் வென் யூ ஆர் ஸ்டார்டிங் அ ப்ராஜெக்ட் எப்போ முடிப்பீங்கன்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணிடுங்க. அது நெவர் எண்டிங்காக போகக்கூடாது. ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் அது மாதிரி போச்சுன்னா கிளாரிட்டி ஆஃப் ஸ்கிரிப்ட் இல்லைன்றது தான் அவரோட ஃபீலிங். எப்போவுமே என்கிட்ட அதான் சொல்லுவார். எப்போது எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்போது தட் மீன்ஸ் உங்களுக்கு என்ன எடுக்கிறோன்றது கிளாரிட்டி இருக்காது. அது வந்து அப்பாவோட பிலீஃப். நாட் ட்ரூ. ஐ திங்க் எவ்ரி டைரக்டர் வந்து அவங்களோட ஓன் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இருக்கும். லைக் மணி சார் when I met him, and he's a big inspiration for me. So he is so organized and he was teaching me and he told me, Archana, like drama scene na 2.5 minutes a day கிட்டத்தட்ட அது மாதிரி பிளான் பண்ணணும். ஒரு சாங்னா 1 minute a day. லைக் அந்த அளவு அவர் வந்து ஒரு பிளானிங்கில் பண்ணுற ஒரு டைரக்டர் கம் ப்ரொடியூசர், ரைட்? அண்ட் ஐ லேர்ன்ட் அ லாட். லைக் தட் 1 hour with him I learned so much. It was like talking to an encyclopedia of cinema. It was just an amazing experience. பிரம்மாண்டம்னா பணத்தை விரயம் பண்ணுறதில்ல, அதே மாதிரி பெரிய ஃபிலிம்னா கண்டினியூஸாக ஷூட்டிங்கே பண்ணிட்டு இருக்கிறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு மித்தெல்லாம் உடைக்கிறது வந்து ஒன்லி வென் யூ டாக் டு சம் எக்ஸ்பர்ட்ஸ், இல்லையா? இப்போ வந்து இன்னொரு புது ப்ரெஷர் வந்திருக்கு நமக்கு. படம் ஓடணும், படத்தை எல்லாரும் தமிழ்நாட்டில் அப்ரிஷியேட் பண்ணணுன்றதை விட்டு பேன் இண்டியா அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இந்த பேன் இண்டியா ப்ரெஷர் வந்து ஒரு ப்ரொடியூசரை எவ்வளோ தூரம் பாதிக்குது? ஐ டோன்ட் see it as ப்ரெஷர்னு நான் பார்க்கல, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டாருக்கு வந்து அந்த ஊரில் எல்லாம் ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு ஓப்பனிங் இருக்கும்போது ஒரு நல்ல படம் கொடுத்தா அது வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எனக்கு வந்து பேன் இண்டியா ஃபிலிம்ன்றது ஒரு குட் ஃபிலிம் தட் இஸ் வாட்ச்ட் அக்ராஸ் genre, audiences, age groups, languages. and இங்கே ஓடிடி வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஒன்று கொடுத்துருக்கு. ஓடிடி இல்லாத முன்னாடி டப்ட் ஃபிலிம்ஸ்க்குன்ற ஒரு ஆடியன்ஸ்க்கு மத்தியில் வந்து அது ஒரு அவங்களுக்கு அது பிடிக்காது. நான் ஏன் டப்பிங் படம் பார்க்கணும், தமிழ் படத்தை நான் தமிழில் பார்ப்பேன், அது மாதிரி தான் நம்ம இருந்தோம். பட் ஓடிடி வந்துட்டு கோவிட் வரும்போது நம்ம எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம்ஸும் பார்க்க ஆரம்பித்தோம். அண்ட் அங்கே டப்டு வெர்ஷன் தான் போட்டுட்டு இருந்தாங்க, இல்லையா? ஸோ அவ்வளோ லாங்குவேஜஸ் பார்க்கும்போது நிறைய ஸ்டார்ஸ் நம்மளுக்கு ஃபெமிலியர் ஆனாங்க, ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு ஃபெமிலியர் ஆகும்போது நல்ல டப்பிங் பண்ணால் நவ் தெர் இஸ் அ மார்க்கெட் அக்ராஸ் த வேர்ல்ட் ஃபார் தட். ஈகோஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பிகாஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே ஈகோ தான், ரைட்டர்னா ஈகோ, ப்ரொடியூசருக்கும் ஈகோ உண்டு. ஸோ
அந்த ஈகோவை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு ப்ரொடியூசருக்கு ஈகோ எவ்வளோ இருக்கலாம்? இருக்கவே கூடாது. ஐ திங்க் டீம் பிளேயராக இருக்கணும். அண்ட் எல்லாரையுமே ஒரு டீம் பிளேயராக இருக்கணும். அண்ட் நான் பர்சனலாக வந்து ஐ ஆல்வேஸ் திங்க் யாராவது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் ட்ரை பண்ணுவேன். ஏன் அதை சொல்கிறாங்க, ஒரு why are they feeling that wayன்ற வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு பாஸ் பண்ணி யோசிப்பேன். அண்ட் இஃப் ஐ ஃபீல் அது வேலிடாக இருக்குன்னா அந்த ஃபீட்பேக் எடுத்துப்பேன். அப்படி இல்லைனா ஐ ட்ரை அண்ட் டாக் இட் அவுட் அண்ட் ரீசன் இட் வித் தெம் அண்ட் யூஸ்வலி இட் ஒர்க்ஸ் அவுட். யுவன் சங்கரோட மியூசிக், வெங்கட் பிரபுவோட ஃபிலிம்னாலே யுவன் சங்கர் தான் மியூசிக் பண்ணுவாருங்கிறது வந்து டேக்கன். ஸோ இட் கம்ஸ் அஸ் அ பேக்கேஜ் ஃபார் யூ. ஸோ யுவன் சங்கரோட மியூசிக், அவரோட மியூசிக்கோட ரீச் அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரீச் அவரது. யூனோ ரொம்ப வருஷமாக மியூசிக் டைரக்டராக இருக்கார். ஆனாலும் இன்னும் யங்ஸ்டர் மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க, ஒரு ஒரு கல்ட் மாதிரி இருப்பாங்க. பட் அவர் பண்ணுற மியூசிக் வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு நார்மல் ஃபார்முலா மாதிரி இருக்காது. ஸோ அதனால் மியூசிக்கில் வந்து என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, எந்த மாதிரி ரியாக்ஷன் வந்தது, எப்படி மியூசிக்கில் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து தலையிட்டீங்க? தலையிடல் இல்லை, கண்டிப்பாக அந்த ஸ்க்ராட்ச் அனுப்புவாங்க, அது கேட்போம். அதுலேருந்து வந்து தில் மேக் த டியூன். அதோட ஃபீட்பேக் மெக்கானிசம் தான். அண்ட் ஐ திங்க் நாங்கள் நிறையாவே வி ஃபோக்கஸ் அந்த கொரியோகிராஃபி அண்ட் அந்த டான்ஸ் மூவ்ஸ். ஏன்னா விஜய் சாரோட அந்த டான்ஸிங் அந்த கேப்பபிலிட்டி ஹைலைட் பண்ணுற மாதிரி. அதனால இந்த சாங்ஸும் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் கம்மியாக இருக்கும், மியூசிக் கொஞ்சம் லாங்கர் பிட்ஸ்ல. உங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம் அவர் தான் மியூசிக் பண்ணிருந்தாரு. அது வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு ஃபிலிம் வந்து அதோட மியூசிக்கே ரொம்ப பிரமாதமாக ஹிட் ஆச்சு. அந்த வே இட் வாஸ் டன், அந்த புதுசாக அவர் பண்ணது, அந்த வேர்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணது, யூனோ சம்திங் அபவுட் த டயலாகே ரிப்பீட் பண்ணதெல்லாம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. ஆனால் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து எதிர்பார்க்காதது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, எதிர்பார்க்கறத கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியாவோட ரியாக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கே ஃபீட்பேக் எடுத்துக்கணுமோ அது கண்டிப்பாக எடுத்துப்போம். ஐ ஃபீல் ஸ்ட்ராங்லி இந்த பாடு இன் ஆல் த சாங்ஸ் வில் ஒர்க். படம் பார்க்கும்போது எதுவுமே தப்பாகவும் தெரியாது, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த டான்ஸாக இருக்கட்டும், அந்த மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் ஏதாவது ப்ரெஷர் இருக்குமா? இந்த சாங் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு 10 பேர் இது சரியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஸோ அப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி வேறு ஏதாவது மாற்றணும், அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ண வேண்டி இருந்ததா? இல்லை, எக்ஸப்ட் டிஏஜிங் நாங்கள் வேறு எதுக்குமே வி டிட் நாட். டிஏஜிங்கில் என்ன? டிஏஜிங்கில் வந்து வி ஹேட் ட்ரை டு ஷோ சார் இன் அ மச் யங்கர் ஏஜ், லைக் இன் ஹிஸ் 20s. அப்போது அந்த ஜாலைனை வந்து கொஞ்சம் மாற்றி வச்சு ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்டிஸ்ட். அண்ட் அது வந்து ஆடியன்ஸஸால் அதை எடுத்துக்க முடியல. தே வாண்டட் டு see him as himself younger, not a different person. ஓகே, அதனால அது we went back to the drawing board and we said let's. பட் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்ட் தான் நினைக்கிறீங்களா? ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு 10-20 பேர் சொல்கிறத பார்த்து ஒரு 10-20 இல்லை மேம், ஜென்ரல் ஆடியன்ஸையும் நாங்கள் கேட்போம் இல்லையா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் சோஷியல் மீடியா. எல்லாரையும் கேட்கும்போது அது எங்களுக்கே அது ஃபீல் ஆச்சு. மேபி யூனோ வை எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா ஒரு நல்ல கதை வந்திருக்கு, நல்ல ஸ்க்ரீன் பிளே வந்திருக்கு. நாங்கள் வந்து இவ்வளோ செலவு பண்ணி சிஜி பண்ணுறது அது டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடாதுன்னு தான், அது பார்த்தா சிஜியாக இருக்கக்கூடாதுன்றது தான் நாங்கள் அவ்வளோ உழைக்கிறோம். அவ்வளோ பேர் வந்து அதுக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது டிஸ்ட்ராக்ஷன் வந்துடுச்சுன்னா தென் இட் வில் டேக் அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன் பிளே. ஸோ வி செட் யூனோ வாட் தே டோன்ட் வாண்ட் ஸோ மச் ஆஃப், அவங்களுக்கு அவ்வளோ வேரியேஷன் வேண்டான்னு இருக்கும்போது அது டூவபிளாகவும் இருந்துச்சு. இந்த டைம் ஆடியன்ஸோட இன்வால்மெண்ட் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் லான்ச் அப்போலேருந்து வர்றது அதுதான் ட்ரெண்டா இப்போ? இல்லை மேம், ஃபர்ஸ்ட் லுக்லேருந்தே இல்லை, ஃபர்ஸ்ட் லுக்லேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து அவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க, ஃபேன்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஃபீட்பேக் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான். ஏன்னா நிறைய தடவை நம்ம எல்லாம் நம்மளோட ஓன் வேர்ல்டில் இருக்கும், வெளில என்ன நடக்கிறதுன்னு. சினிமான்றது நம்மளோட ஓன் ஒரு ஈகோ சிஸ்டமில் இருக்கும், நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோன்ற ஒரு ஜோனில் போயிடுவோம். அண்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஒன்ஸ் யூ கெட் இன் டு கோர்ஸ் கரெக்டே பண்ணுறது வந்து. இது நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து கூட கற்றுக்கலாம். ஆல்வேஸ் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தானே நம்ம கேட்டர் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் ராங், if it is valid we should try and correct it if it's possible to correct. Sometimes we won't be in a position to correct it also, இல்லையா? So it's valuable. I always take value from it. பட் இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு வேல்யூபிள் இருக்கு. பட் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இஷ்டத்துக்கு வரும், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சோஷியல் மீடியாவில்? அது கொஞ்சம் திக் ஸ்கின்டாக தான் இருக்கணும். ஸோ அப்போது ஒரு ஒரு ஆசிலேஷன் வராதா? இவ்வளோ பேர் இவ்வளோ திட்டுறாங்களே, அது நம்ம நல்லா பண்ணியிருக்கிறது மேபி நல்லா இல்லையோ அப்படின்ற மாதிரி ஆசிலேஷன் வரும்போது யார் உங்களுக்கு வந்து அந்த தைரியம் கொடுப்பா? இல்லை, யூ கோ ஹெட் வித் வாட் எவர் யூ ஆர் டூயிங், அதெல்லாம் இக்னோர் பண்ணு அப்படின்ட்டு. இஸ் இட் யூ ஆர் சம்படி இந்த ஃபேமிலி ஆர் இதுலையா யூனிட்டில்?
இல்லை ஆக்சுவலி நாங்கள் only 1 or 2 things we knew that okay we can try and do a change. இது otherwise we are very confident இது ஒர்க் ஆகுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஹைப் இல்லை, அந்த பில்டப்ஸ் நாங்கள் கொடுக்கல, அப்டேட்ஸ் கொடுக்கல, லைக் we didn't do கேரக்டர் இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுக்கல. ஆனால் இந்த கதைக்கு நாங்கள் கொடுக்க முடியாது. நாங்கள் அது கொடுத்தோன்னா உங்களுக்கு எனக்கு அந்த ஒரு பர்சனலாகவே எனக்கு வந்து என்னென்னா எல்லாத்தையும் முன்னாடி தெரிஞ்சிடுச்சுன்னா படத்தில் போய் என்ன பார்ப்போம். இன்னும் 3 days 4 days தான் இருக்குது படம் ரிலீஸ்க்கு. ஸோ இன்னைக்குலேருந்து 4 days வரைக்கும் கூட இன்னும் சோஷியல் மீடியாவில் வந்துட்டே. ஆமாம், முடியுமா? இல்லை மேம், பண்ண முடியாது. கொடுக்க முடியாது. இன்டர்வியூஸ் தான் கொடுக்க முடியும், படத்தை பற்றி பேச முடியும். அவுட்டோர் பப்ளிசிட்டி ஃபார் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து நிறையா பண்ணியிருக்கோம். படம் தான் பேசணும், அந்த ரிப்போர்ட் தான் பேசணும். அண்ட் ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்கு ஓப்பனிங் வந்து எப்போவுமே இருக்கும். அந்த ஓப்பனிங் இருக்கும் போது நம்ம ஒரு நல்ல கண்டென்ட் டெலிவர் பண்ணிட்டாலே அது போகும். தட் வில் அதை வந்து கேரி பண்ணிட்டு போயிடும். ஸோ நாங்கள் டிசைட் பண்ணது லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் டெலிவரிங் அ குட் குவாலிட்டி, அ கிரேட் ஃபிலிம். அதுக்கப்புறம் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். இன்னும் 4 daysல உங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஐம் ஷுர் இவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மட்டும் எக்ஸைட்டடாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ விஷிங் யூ ஆல் வெரி பெஸ்ட் ஃபார் கோட். நான் கோட்லேருந்து வில் கோ டு AGS. கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் செட்டில் வந்து கிரியேட்டிவ் ஐடியாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா, பட்ஜெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா? பட்ஜெட் தான். நான் நம்பர்ஸ் பர்சன் தான். கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்றது பண்ணுற செலவு வந்து ஸ்க்ரீனில் தெரியுதுன்றது தான் என்னோட ஒர்க். இப்போ ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கும்போது படத்தை பார்த்துட்டு வரணுமா, இல்லை இந்த நம்பர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு வாரத்தில் இவ்வளோ வரும், செகண்ட் வாரத்தில் ஓடாது, தேர்ட் வாரத்தில் எடுத்துருவாங்க, இதெல்லாம் ஆடியன்ஸும் பேசுகிறாங்க இல்லையா? ஐ டோன்ட் நோ, அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஃபைனலி அதுதானே ரிப்போர்ட் கார்டு ஒரு படத்துக்கு. தனி ஒருவனில் அரவிந்துக்கானது வந்து இப்போ கோட்டில் மோகனுக்காக போதா? Hola! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. India's leading hair and skin clinic. Advanced Grow Hair and Glow Skin Clinic. இப்போது உங்கள் ஹோம் ஆகும் ஹோம் தியேட்டர் ஜெப்ரானிக்ஸ் உடன். ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் பார்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ்.